ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். ஒரு காலத்தில் காசை சேர்த்து வச்சா மட்டும் போதும், உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்ச மாதிரியே மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வரக்கூடிய காலங்களில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காசை சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது. சேர்த்து வச்ச காசை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான பெஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்என்டோவில் ட்ரேடிங் பண்ணலாம், அண்ட் மெயினாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லைனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை பெருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட். சரியா? ஸோ டாடா ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்னென்ன பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, லாஸ்ட் 5 இயர்ஸ் 3 இயர்ஸில் எப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக அவங்களோட செக்டார் ஹோல்டிங்ஸ், எந்தெந்த செக்டார்ஸில் எவ்வளோ ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளுக்கு எக்ஸிட் லோடு எவ்வளோ இருக்குது, இதில் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, அண்ட் இது ஃபீஸ் மாதிரி நம்ம எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அதில் பியராக இருக்கிற இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஈக்விட்டி பேஸ்ட்னா ஃபுல்லாக ஸ்டாக்ஸில் தான் நிறைய நம்ம கொடுக்குற பணத்தை நிறைய ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு ஸ்மால் கேப்னா என்னது? ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்கும். ஸோ நான் அவங்களோட ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேருந்து வர்றது தான் இந்த ஸ்மால் கேப். இதே மிட் கேப்னா இப்போ ரைஸ் ஆகி க்ரோயிங் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறது. இதே லார்ஜ் கேப்னா டெவலப்டு ஸ்டேஜில் இருக்க கம்பெனிஸ். சரியா? ஸோ இது ஸ்மால் கேப் அண்ட் வெரி ஹை ரிஸ்க். எப்போவுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். இதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ ரிஸ்க்கும் ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.54% கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில். அதே லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்க 2.29% கம்மியாகிருக்கு. ஓகே. அண்ட் லாஸ்ட் 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 13.93% அதிகமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 4% கம்மியாயிருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்துக்கலாமே, வருஷம் 31.97% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் இவங்க ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2018 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24% கான்ஸ்டண்ட்டாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாமே. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் இவங்க 31% கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 24% கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காமனாக ஜென்ரலாக 24% ரிட்டர்ன்ஸே வச்சுக்கிறோம். ஸோ நம்ம பெருசாக 25,000லாம் வேண்டாம். 10,000 நம்ம மாதம் எஸ்ஐபி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்? 24% பார்த்தோமா? 24.54% பார்த்தோம். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 10,000 10 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா 12 லட்சம் இருந்திருக்குமா? ஸோ உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 32 லட்சம். ஸோ டோட்டலாக 44 லட்சம். ஸோ நம்ம இயர் அதிகரிக்க நம்மளுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அதிகமாகும். ஸோ நான் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? 15 இயர்ஸ் இதே மாதிரி 10,000 நீங்கள் மாதம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஐபியில் இதே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா 18 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி 18 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு 1,24,00,000 நமக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணதும் ரிட்டர்ன்ஸும் சேர்த்து 1,42,00,000 அதாவது 1.5 கோடி கிட்ட நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது ஜஸ்ட் கன்சிஸ்டண்டாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். அண்ட் நம்ம எல்லாத்துலேயும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம படித்து ரீட் பண்ணி டெக்னிக்கலாகவும் சரி எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அதை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம லேர்ன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இதோட என்ஐவி ப்ரைஸ், அதாவது நிறைய ஸ்டாக்ஸை சேர்த்து இவங்களோட ஒரு ஸ்டாக்குக்கான ப்ரைஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ஒரு ஸ்டிப் அப்படின்றதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபா. அண்ட் இவங்களோட மினிமம் ஸ்டிப் அமௌண்ட் 100 ரூபா தான். அண்ட் இவங்களோட ரேட்டிங்ஸ் 4 ஸ்டார். இவங்களோட ஃபண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 கோடி அதுக்கு மேலே இருக்குது. அண்ட் இதில் மந்த்லி ஸ்டிப் மட்டும்தான் இருக்குது.
லம்ப் சம் கிடையாது. லம்ப் சம்னா என்னது? லம்ப் சம்னா மொத்தமாக ஒரே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எதிர்பார்க்கறது. இது மந்த்லி செக்மெண்ட் தான். மினிமம் 100 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம இது பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நான் மினிமம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 20,000 போட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மொத்தம் 12 லட்சம் போட்டிருப்பேன். எனக்கு அதே டபுள் ஆகி 22 லட்சம் வந்திருக்கும். ஸோ இதுதான் எஸ்ஐபியோட பியூட்டியே. அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 ஸ்டாக்ஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே வந்து என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஈக்விட்டி பேஸ்டு தான். அண்ட் செக்டார் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், கேபிட்டல் குட்ஸ், ஃபினான்ஷியல், கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸில் வந்து நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் குட்ஸ்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 63 ஹோல்டிங்ஸில் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸில் மட்டுமே 90.3%, கேஷாக 9%, ரியல் எஸ்டேட்டில் 0.1% இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கேஷாக எதுக்கு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிற சமயத்தில் அந்த கேஷை இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ரிட்டர்ன்ஸை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட செக்டார் வைஸ் இவங்க நல்லாவே டைவர்சிஃபைடாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ், இது வந்து கன்சியூமர்ஸ்க்கானது, இது ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட், கன்சியூமர் ஸ்டெப்பிள்ஸ், அது மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் டைவர்சிஃபைடாக இவங்களோட ஸ்டாக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட ரேஷியோஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல 20th%, டாப் 20ல 53rd% இவங்களுக்கு இருக்குது. அண்ட் பிபி ரேஷியோலாம் 36.47, 3.46. இந்த பிபி ரேஷியோலாம் உங்களுக்கு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க இந்த 4 ரேஷியோஸ் பாருங்களேன். ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா ரேஷியோ, ஷார்ப் ரேஷியோ, சார்டினர் ரேஷியோ. ஸோ ஒரு ஸ்டாக்கையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் பி ரேஷியோனும் 20க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு குட் ஸ்டாக், குட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு க்ரைட்டீரியா உண்டு. அந்த க்ரைட்டீரியாவை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. மினிமமாக 100 ரூபா இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சேமாக நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் எப்படி ரேங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 இயரில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓவராலில் வந்து இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து பந்தன் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோடலாம் வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம எது பெஸ்ட்டுன்னு கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் மெயினான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட், டேக்ஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்தவுட் எனி நாலேஜ், எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட காசை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களே ரிசர்ச் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஃபீஸ் தான் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ 0.33%. அதாவது நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 330 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக வரும். சரியா? இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அண்ட் எக்ஸிட் லோட், இப்போ நீங்கள் பாதிலே நீங்கள் வெளியே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 நாள்லேயே ஒரு மாதத்துக்குள்ளே வெளியே வரீங்கன்னா நீங்கள் 0.50% அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவல் 0.005%. டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா 20% டேக்ஸ் கொடுத்துடணும். அதே 1 இயருக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா 1.25 lakh டேக்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடியதுக்கு வந்து 12.5% டேக்ஸ் கொடுக்கணும். ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்களேன், இதை மேனேஜ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க வேறு என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பில் பண்ணிகிட்ருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொருத்தவங்களோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம இன்றைக்கி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட நான் வந்து நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை இதையும் வந்து கம்பேர் பண்ணலான்னு இருக்கேன். சரியா? ஸோ நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்ட்,
எப்படி கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழேயே நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. கம்பேர் ஃபண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணுறது நல்லது. இதே மிட் கேப்னா மிட் கேப்போட கம்பேர் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஈக்விட்டி ஸ்மால் கேப் அப்படின்றது சேமாக தான் இருக்குது. பட் இதுக்கு 4 ஸ்டார், இதுக்கு 5 ஸ்டார் இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பாருங்களேன். ஸோ இவங்களோட மூமெண்ட் அப்படின்றது லாஸ்ட் 1 இயரில் 2 பேருமே நெகட்டிவ்ல தான் இருந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டாட்டா வந்து 2.3%, அதே நிப்பான் வந்து 4.2% கம்மியாக இருக்குது. இதே லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 24%, 25%, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் 32%, 33% அப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வெரி ஹை ரிஸ்க். அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட் வந்து 2 பேருக்குமே 100. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா ஸ்மால் கேப்புக்கு 0.33% தான். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். அண்ட் என்ஏவி ப்ரைஸ் வந்து 45 rupees தான். இங்கே என்ஏவி ப்ரைஸ் வந்து 190 rupees. அப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். என்ஏவி ப்ரைஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணணும். இதை ஃபண்டு ஸ்டார்ட் ஆகி 2018, 2012. அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நிப்பானில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளே வெளியே வந்துட்டோம்னா 1% கொடுக்கணும். இங்கே 30 நாளுக்குள்ளே வெளியே வந்தாலே 0.5% கொடுத்துட வேண்டியதாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் கம்பேர் பண்ணியிருக்காங்க, 3 இயர்ஸ் ரிட்டர்ன், 5 இயர்ஸ் ரிட்டர்ன் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கறதுல 2 பேருக்கும் 1 இயர், 3 இயர், 5 இயர் ரிட்டர்ன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒன்றா தான் இருக்குது. இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் இதில் வந்து நிப்பானில் வந்து அதிகமாகவும் டாடா ஸ்மால் கேப்பில் கம்மியாகவும் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஒன் மோர் திங், இவங்களோட என்ஏவி ப்ரைஸ் வந்து டாட்டாவில் கம்மியாகவும் நிப்பானில் அதிகமாகவும் இருக்குது. அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பாங்க. டாப் 10 ஹோல்டிங்ஸை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சந்திர பிரகாஷ், இதில் வந்து சமீர் சொல்லிட்டு அதையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த ப்ரொமோட்டட் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ வந்து இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அதை பண்ணி அதில் நம்ம செலக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதில் இன்வால்வ் ஆகுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதோட பேசிக் டெக்னிக்ஸும் ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் தரவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பிஇ ரேஷியோனா இப்படி இருக்கணும், பிபி ரேஷியோனா இப்படி இருக்கணும், ஆல்ஃபா ரேஷியோ இப்படி இருக்கணும், அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கணும். ஓகேவா, அவங்களோட எக்ஸிட் லோட், சப்போஸ் நமக்கு எமர்ஜென்சி தேவை இருக்குது, ஸோ அப்போ வெளியே எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் லோட் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சு நம்மளோட க்ரைட்டீரியாவுக்கு தேவை ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலுக்கு பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.